காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து, மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில் வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் மிச்சம். இந்த லட்சணத்தில் ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை மொத்த அழிவு பாதையில் அழைச்சிக்கிட்டு போற பழனிசாமி நம்மை பார்த்து இதுக்கு தான் இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக அமாவாசையை பார்த்து ஆரிடம் சொல்ற பழனிசாமி இந்த முறை தவறான வருடத்தை சொல்லி இருக்கிறார். சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடங்கி அம்மையார் சசிகலா வரைக்கும் துரோகங்களை செஞ்சு முதுகலை குத்தின பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றி பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஏகத்தலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னிலை உணராம ஆணவத்தில் ஆடுனா என்ன நிலைமைன்னு பழனிசாமி இன்னும் உணரவே இல்லை. அதிமுகவை நான் உடைக்க நினைச்சேன்னு அபாண்டமா பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு வாய்ச்ச அழிவு சக்தியான பழனிசாமி தலைமை பண்பும் அடக்கமும் இல்லாம சொந்த கட்சியினரே துரத்தி விட்டுட்டு சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகங்கள் செஞ்ச பழனிசாமி இப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படணும். அதிமுகவில் இருந்து விலகினவங்க இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதை பார்த்து வயிறெறிஞ்சு இப்படி பேசியிருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. திராவிட இயக்க உணர்வில் இருந்து விலகி அந்த இயக்கத்தை தவறான பாதையில பழனிசாமி கொண்டு போகும்போது பலரும் விலகுறாங்க, நம்முடைய தாய் கழகத்துக்கு திரும்புறாங்க. இதுல தவறில்லையே. வழி தவறி போய் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்வதுதான் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாஜகவுடைய பாதமே சரணாகதின்னு இருக்க பழனிசாமிக்கு புரியாது. தடமாறி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரித்து வாக்களித்தது யார்? இந்தியா முழுக்க அதுக்கு எதிராக இஸ்லாமிய பெருமக்கள் போராடினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு ஏகத்தலமா கேட்டது யார்? வெயில், மழை, குளிர் இதெல்லாம் பார்க்காம தலைநகர் டெல்லியில விவசாயிகள் மாசக்கணக்கில் போராடினப்போ 3 வேளாண் சட்டங்களை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம அவங்களை எல்லாம் புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி வாய்க்கூசாம பேசுறது யாரு? துரோகம் செய்யணும், அதையும் டிசைனா செய்யணும்னு நினைக்கிற பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்ய அமைத்திருப்பதுதான் டப்பா இன்ஜினுடைய என்டிஏ கூட்டணி. துரோகத்திற்கு துரோகமே துணை என்பது போல அமைந்திருப்பதுதான் என்டிஏ கூட்டணி.
என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு நோக்கம்தான். என்னன்னா, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வளர்ச்சியை தடுக்கணும், அழிக்கணும். இதுதான் என்டிஏ கூட்டணியினுடைய நோக்கம். என்டிஏவோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுகவை விலைக்கு வாங்கியிருக்கு. பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனால் தேர்தல்னு வந்துட்டான், கண்துடைப்புக்காக பட்ஜெட்டில் சில மெகா அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனம் இருக்காது. வஞ்சக எண்ணத்தோட அந்த முழு உருவம்தான் என்டிஏ. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சதில்லை, நாம் வச்ச எந்த கோரிக்கையும் நிறைவேற்றினதில்லை. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதனுடைய நிலைமையை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல, ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல. குடிநீர் திட்டத்துக்கான நிதி தரல. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லை, எப்படியாவது போராடி நிர்வாகத்தால் சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் நாம. அதில் இருக்கிறதுலே கொடுமை என்னன்னா, இந்தி திணிப்பை, அவங்க செய்யக்கூடிய அந்த இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க. அதை ஏற்றுக்கல. நம்ம அதற்காக என்ன செஞ்சாங்க, நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி நிதியை கூட கொடுக்காம இருக்கிறாங்க, இதுவரையும் கொடுக்கல. இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? ஆகவே என்டிஏவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். இதுதான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சியை நடத்தின பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்து வரிசையா பல துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்போ டெல்லியில் தீர்மானிச்சு தோக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு என்டிஏ. அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியே தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியா மாறாமல் இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நாம போராடுவது திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பியா, கலைஞரின் மகனா கேட்கிறேன், உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு தாருங்கள். நான் உறுதியா சொல்றேன், அமைய உள்ள திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் இப்போ நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்து மாபெரும் இட்டான திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம். இனிமே நாம தான், இனிமே எப்பவுமே நாம தான். அதற்கு அரவக்குறிச்சி தொகுதியில் மொஞ்சனூர் இளங்கோ அவர்களுக்கும், கரூர் தொகுதியில் ஆசி எம் தியாகராஜன் அவர்களுக்கும், கிருஷ்ணராஜபுரம் தொகுதியில் சி.கே. ராஜா அவர்களுக்கும், குளித்தலை தொகுதியில் சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வழங்குங்கள். உதயசூரியன் அது உங்கள் சூரியன், உதயசூரியன் தமிழர்களின் இதய சூரியன். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.